இப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்க முட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்க இருக்கான். அதுக்கப்புறமா அங்க இருக்க ஒரு விஷத்தவளைய புடிச்சு அந்த விஷத்தவளையோட தோல்ல இருக்க விஷத்தை எல்லாத்தையுமே அந்த முள்ளுல தேய்ச்சிக்க இருக்கான். அதுக்கப்புறமா அங்க இருக்க ஒரு வாழை இலைய எடுத்து அதை பாத்தீங்கன்னா பைப் மாதிரி சுத்திக்கிறான். இப்படியே பாத்தீங்கன்னா அந்த பக்கமா ஒருத்தன் போறான். உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த முள்ளுல செலுத்தி வச்சிருந்த அந்த தவளையோட விஷத்தை அவன் மேல செலுத்தி அப்படியே பாத்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறமா அவன்கிட்ட இருக்க ஆயுதத்தை எடுக்கிறதுக்காக போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பாவை கொண்டா பாத்தீங்களா சைக்கோ, அவன் அந்த இடத்துல வரான். அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது நம்ம ஹீரோவும் அப்படியே வேகமா முன்னாடி ஓடுறான். அப்படி ஓடுன நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரக்கிக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோவோட தலையிலேயே அடிச்சிடறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே சரக்கிக்கிட்டு போயிட்டு அந்த கோடாரி எடுத்து அப்படியே அவன் திரும்புற அந்த கேப்ல அவனோட தலையிலேயே அடிச்சு அவனை போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மழை பெய்யுது. மழையை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ நம்ம வைஃபையும் பையனையும் காப்பாத்தணுமே சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கமா நம்ம ஹீரோவோட வைஃபை காட்டுறாங்க. அவங்க இருக்க இடத்த சுத்திலும் பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய ஆரம்பிக்குது. இதனால பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்க இருக்கும்போது